Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். இந்த அதிகாலை பொழுதுல கர்த்தரை நோக்கி பார்ப்போம். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கண்டுனை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். கண்டுனை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உமக்கு அளித்த ஆசீர்களை எண்ணிப்பார், 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 எண்ணிப்பார். என்றும் அதை எண்ணிப்பார், என்றும் அதை எண்ணிப்பார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்பக்கானான் அழிக்கவில்லையோ, இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்பக்கானான் அழிக்கவில்லையோ. இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வேன் என்று பின்னும் இறங்கவில்லையோ, இல்லையோ, இல்லையோ, இல்லையோ. மனசாபம் கொள்ளவில்லையோ, மனசாபம் கொள்ளவில்லையோ. காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். வீழ்ச்சியில் விழாதுன்னை காப்பதற்காய் விரைவாக வந்து சேர்ப்பவரும். வீழ்ச்சியில் விழாதுன்னை காப்பதற்காய் விரைவாய் வந்து சேர்ப்பவரும். சிற்சில வேளையில் சிற்றையினால் உன்னை கிட்டி இழுப்பவரும். ஜெயமோ கனமோ சுகமோ உனக்கென்றும் அளிப்பவரும், உனக்கென்றும் அளிப்பவரும். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். ஹல்லேலூயா. எல்லாரும் நம்ம ஆண்டவரை துதிக்கலாமா? ஔரபவனதி அங்கரந்தரதி அங்கரபா. எல்லா நாளும் கர்த்தருக்கு ஒரே நாள் தான். நாம் என்ன செய்கிறோம்? விசேஷித்து கொள்ளுகிறோம். செவ்வாய்க்கிழமைனா ஆண்டவருடைய பாதத்தில் விக்கிரக ஆராதனையிலிருந்து வெளியே வந்த பிள்ளைகள் இணைந்து இயேசுவே என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்தி கர்த்தருடைய பாதத்தில் நம்ம அமர்ந்து ஜெபிக்கும் போது, தேவனை துதித்து ஆராதிக்கும் போது, கர்த்தரை பெரியவராக நம் உள்ளத்தில் வார்த்தைகளை கொண்டு விசுவாசிக்கும் போது, அப்படிப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் ஜெயம் பெறுகிறோம். நான் ஒரு ஆர்சி குடும்பத்திலிருந்து வந்ததினால, ஒருவேளை எங்களுடைய குடும்பத்தில் இன்னும் ஒரு சிலர் அந்த பாரம்பரியத்தில் இருப்பதின் மூலமாக இன்றைக்கு இயேசுவே அவைகள் எல்லாரிலும் நீர் பெரியவர், அவைகள் எல்லாவற்றிலும் நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர் என்று சொல்லி உபவாசத்தோடு தேவனை ஆராதித்து துதித்து வார்த்தைகளை தியானித்து ஜெயமெடுக்கும் போது, ஆண்டவரே எங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருக்குமே. ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும், அது தலைமுறை தலைமுறையா இது ஆண்டவரின் சந்ததி என்று சொல்லப்படும் என்ற வசனம் ஆண்டவரை மெய்ப்பிக்கப்படுமே. இன்னைக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறீங்களோ, லிங்க்ல இருக்கிறீங்களோ, யூடியூப்ல பார்க்கிறீங்களோ, ஒருவேளை இப்படிப்பட்ட நிலைமையில கூட
குடும்பத்திற்கு ஒருவராய் தெரிந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருமே எவ்வளோ விதமான மூட பழக்க வழக்கங்களை அவர்கள் இருக்கலாம். ஆனால் அதி நிமித்தம் கர்த்தர் ஒருபோதும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. தனித்துவமாய் நிற்க நீங்களும் நானும் பிரயாசப்படும் போது கர்த்தராகிய தேவன் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. என் ஆண்டவர் பெரியவர், நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். ஒருவேளை என்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். மதர் இல்லா, ஃபாதர் இல்லா, பிரதர் இல்லா, சிஸ்டர் இல்லா, உறவுகள், தாய் தகப்பன், ஒருவேளை குடும்பத்தில் உடன் பிறந்த பிள்ளைகள், நீங்க அவங்க ரொம்ப நேசிக்கலாம், அவங்க ஒருவேளை அவங்களை ரொம்ப ரொம்ப நேசிக்கலாம். ஆனால் அவர்கள் ரட்சிக்கப்படாதது நிமித்தம் ஒருவேளை என் வாழ்க்கையில் என்னால் எழும்பி பிரகாசிக்க முடியலையே, என்னால் ஜெபிக்க முடியலையே, வேத வாசிக்க முடியலையே, ஆவிக்குரிய கூட்டங்களில் கலந்து கொள்ள முடியலையே, ஞானஸ்தானம் பெற முடியலையே, கர்த்தருடைய ஊழியங்களிலே நானும் செய்ய முடியல என்று இயங்குகிறவங்களா நீங்க இருப்பீங்களா? இந்த நாளில் நம்ம வழக்கம் போல ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளையும் உபவாசித்து தேவனை நோக்கி நாம் கூப்பிடுகிறோமே, ஒருபோதும் தேவன் நம்மை வெட்கப்படுத்தவே மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? உற்சாகத்தோடு கூட இயேசுவே உங்க ரத்தத்தினால் என்னை கழுவி தூய்மைப்படுத்தி என் பாவ கரைகளை கழுவி, ஒருவேளை நான் தவறு செய்திருந்தா, சோர்ந்து போயிருந்தா, முறுமுறுத்து இருந்தேன், என்னை மன்னிப்பீராக என்று கேளுங்க. ஓராபா ஷல ரிகதரதி ஆத்ரி கரந்தரதி அங்கரபா ஓஷல ரிகதரதி அங்கரபா. கர்த்தரை ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டாக விடுதலை உண்டு. இப்பொழுது உடைய பிள்ளைகளுடைய வீடுகளில் கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுவீராக. ஒழுங்கின்மை வெறுமையுமாய் ஆண்டவரை இருக்கிறவங்களுடைய குடும்பங்களை அசைவாடுவீராக. மகன் மகள் குடும்பங்களில், பேர பிள்ளைகளுடைய குடும்பங்களில் அசைவாடுவீராக. தாய் தகப்பன் ஆண்டவரை குடும்பமாக, தாய் தகப்பன் பிள்ளைகளாய் இருக்கிற இடங்களில கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுவீராக. நான் மாத்திர சபைக்கு போனா எப்போதும் ஒரு குறிப்பிட்ட சில நாட்களில் வெற்றியற்றவளாய் போகிறேனே, மனக்கசந்து போயிருந்தீங்களா, ஆண்டவர் கையில ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, ஒரு தனியாய் நின்ற கிதியானை பராக்கிரமசாலியே என்று அழைத்தீரே, இப்பொழுதும் ஆண்டவரே உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொன்னீரே. ஒரு விசையா எனக்குள் இருக்கிற அபிஷேகத்தை புதுப்பியோ, அக்னியை புதுப்பியோ, விசுவாசத்தை புதுப்பியோ. நீரா பாலா ராபா ஹாதா ராபா சந்த ராபா, வாயை விரிவாய்த்திர, நான் அதை நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. ஓதிரி கரந்தரதி அக்கர பௌஷியங்கரதி அங்கரபன உரபபனதி ஆத்ரி கபல பிரகதரதி அங்கர பௌஷியங்கரபா. ஹalleluya, hallelujah, 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 hallelujah. ரிபாக்கர தியங்கரபா. எங்க வீட்டுல இயேசுவின் நாமம் ஆண்டவரே, ஆண்டவரே பெரிதாய் முழங்கடும், அந்த சத்தம் முழங்கடும் தகப்பனே. ஹalleluya, hallelujah. மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடக்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடக்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின்
சந்தோஷம் பக்தர் கழிக்கும், பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர் கழிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சாத்தானின் சேனை அழித்து விடுகிற நாமம், சாப பிசாசை துரத்துகின்ற நாமம். எங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் தகப்பனே ஆண்டவரே, குலத்துக்கு ஒன்றா கோத்திரத்துக்கு ஒன்றா நீ தெரிந்து கொண்டு இருக்கலாம். ஒரே ஒரு ஆபிரகாமை அழைத்தீர் ஆண்டவரே, பரிசுத்தத்திற்கு அழைத்தீர். கீழ்ப்படிந்து பரிசுத்தத்தோடு முன்னேறி வந்தபோது ஆண்டவரே, அப்ரஹாமுக்குள் ஆண்டவரை எல்லா வம்சங்களும், பூமியில் உள்ள எல்லா வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக கர்த்தாவே நீ பெயர் சொல்ல வைத்தீரே. அதுபோல ஆண்டவரே எங்களை மாற்றும் ஆண்டவரே. நாங்கள் பக்தியோடு வாழ்ந்து உம்மை பிரதிபலித்து ஜெபித்து உபவாசித்து உங்களை எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் எங்களுடைய குடும்பத்தினர் முன்னாடி நாங்கள் உயர்த்தி காண்பித்து உங்களையே நாங்கள் வாழ்ந்து காண்பித்து ஆண்டவரே குடும்பங்களை ஆதாயப்படுத்த கிருபை தருவீராக. அவிசுவாசத்தை கொடுக்கிற, கவலையை கொடுக்கிற, பலவீனங்களை கொடுக்கிற ஆண்டவரே, ஒரு தாழ்வு மனப்பான்மையை உண்டாக்குகிற எல்லா ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினால் கடினப்படுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவைகளை சுட்டி எரிப்பீராக. உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் எங்களை மேற்கொள்ள துடிக்கிற பாவத்தின் ஆவிகள், உலகத்தின் ஆவிகள், பணாசையின் ஆவிகள், இச்சையின் ஆவிகள், கடந்த காலத்தின் நினைவுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தால் முறியடித்து ஜெயம் எடுக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதிங்கப்பா. எங்களோட கொஞ்ச நேரம் வார்த்தைகளை கொண்டு பேசுவீராக. அது நாமம் ஒன்று மகிமைப்படட்டு காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கொஞ்ச நேரம் நம்ம வசனங்களை வாசிச்சுட்டு மறுபடியும் நம்ம நல்லா தேவனை ஆராதிக்க போகிறோம். துதித்து ஆராதித்து ஆராதித்து விண்ணப்பங்களை இன்றைக்கு நாம் வைக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு என்ன என்று நம்ம பார்க்கும்போது, உன்னோடு கூட நான் இருப்பது எதற்காக? ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார். நினச்சி பார்த்தோம்னா தண்ணியை கடக்கிறதுக்கு, ஆறுகளை கடக்கிறதுக்கு, அக்கினியில் நடக்குது வேகாமல் இருக்கிறதுக்கு, புரண்டு வந்தாலும் அழிந்து போகாமல் இருக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற சொல்லியிருக்கிறார். இன்னும் ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், சீஷர்களோடு கூட நீங்கள் போய் சுவிசேஷத்தை அறிவீங்கள். மார்க் அதிகாரத்தில் 16 கடைசி அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கோம், நீங்கள் போய் சுவிசேஷத்தை அறிவீங்க, நீங்கள் போய் பிசாசுகளை துரத்துங்க, நீங்கள் போய் என்ன செய்யுங்க, வியாதியஸ்தர் மேலே கை வைங்க, நவமான பாஷைகளை நீங்கள் பேசுவீங்க, சத்தியத்தை அறிவீங்க, எல்லாமே ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார். நான் உன்னோடு கூட இருப்பது எதற்காகன்னு சொல்லி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? இந்த நாட்களில் பாருங்கள், ஒரு சில நாட்களை இருளி நாட்களாக பொல்லாத ஜனங்கள் முன்குறித்து வைத்துறதுனால சில விதமான போராட்டங்களை நம்முடைய ஒரு மாதத்தில் ஒரு தடவை 2 தடவை ரொம்ப அதிகமாக என்ன செய்கிறாங்க, சில குடும்பங்கள் வந்து பாதிக்கப்படுகிறாங்க. ஒருவேளை நம்ம நல்ல ஒரு ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ள வந்து இயேசு கிறிஸ்து, நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், என்னை அபிஷேகித்திருக்கிற இந்த அபிஷேகத்தின் வல்லமை எப்படிப்பட்டது, கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது, என் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், சரியானபடி நம்ம அறிந்து எப்போதும் பரிசுத்தத்திலையும் தேவனுக்கு பிரியமான பாதைகளை நம்ம நடந்து கொண்டு இருப்போம்னா நிச்சயமா எல்லா நாளும் நமக்கு ஜெயமுள்ள நாள் தான். ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் பாருங்க, நாங்கள் சரியானபடி ஆண்டவருடைய அந்த ஆண்டவரை அறிகிற, கர்த்தரை அறிகிற அறிவிற்குள்ளாக வராத சமயத்தில் எனக்கு இந்த மாதிரி ஒரு போராட்டமான வாழ்க்கை, சில நாட்களில் மந்திர தந்திர பில்லி சூனிய காரியங்கள், இப்படிப்பட்ட இருளின் கிரிகள் ஒரு சில குடும்பங்களை பாதிக்கிறது. விக்கிரக ஆவிகள்லேருந்து வந்த பிள்ளைகளை மறுபடி அந்த கிரிகள் பாதிக்கிறதுலாம் தெரியாமல் இருந்தது, அதை பற்றி அறிவில்லாமல் இருந்துச்சு. ஆனால் பாருங்கள், சில காலங்கள் வரைக்கும் நாங்கள் அப்படிப்பட்ட பாதைகளை நடத்தப்பட்ட போது, ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் இருந்தால் போதும்,
அது அந்த குடும்பத்தை எவ்வளவாய் அலைக்கழிக்கும் அப்படிங்கிறத அறிய தேவன் வைத்தார். என் ஹஸ்பண்ட் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வராத காலங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க வேலைக்கு போவாங்க. எப்போ கப்பல் வந்தாலும் சரி, எப்போ ஷிப்பு வந்தாலும் சரி, அந்த ஷிப்பு வரும்போது நல்ல பணம் கிடைக்கும், கமிஷன் வரும். அது தப்பு தான் போல இருக்குது, எனக்கு அப்போ தெரியாது. அப்போ அந்த கமிஷனை 3-4 பேர் அதை எடுத்துக்கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா கூட இருக்கவங்க என்ன செய்வாங்க, என் ஹஸ்பண்டுக்கு வயிற்றில் ஏதாவது ஒன்று சாப்பிட கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவாங்க. அப்போ அவங்களால அங்கே அதில் உட்காரவே முடியாது ஆஃபீஸில். உடனே பாருங்கள், ஒரு ஆட்டோ பிடிச்சி நேராக பைக்கு கூட ஓட்ட முடியாமல் நேராக வீட்டுக்கு வந்து அப்படியே வேர்த்து விறுவிறுத்து அப்படியே படுத்துருவாங்க. அப்போ அந்த நேரம்லாம் எனக்கு ஏதோ பண்ணுது, வாமிட்டிங் வருது, தலை சுற்றுது, ஏதோ பண்ணுதுன்னு சொல்லும்போது எனக்கு எதுவும் ரொம்ப பெரிய தெரியாது, ரொம்ப பெரிய வரங்கள் அந்த நாட்களில் இல்லை. ஆனால் ஆண்டவருக்கு உள்ள ஊழியம் செய்துட்டு தான் இருந்தேன். அப்படிப்பட்ட கிருபைகள் இல்லாதனால ஆனால் ஒரு விசுவாசம், தண்ணியை ஜெபம் பண்ணி இயேசுவின் ரத்தம் செய்யணும் அவங்களுக்கு கொடுப்பேன். அப்படி கொடுத்த போது அவங்க குடித்த உடனே பார்த்தீங்கன்னா வாமிட்டிங்லேயும் லூஸ் மோஷன்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்கள எண்ணத்தை போட்டு கொடுத்தாங்களோ அது அப்படியே வெளியே வந்து விடும். அப்போ பாருங்கள், ஒரு சில சமயங்கள் வந்து அவங்க வீட்டுக்கு கூட வர முடியாத லெவலில் நிறைய வேலைன்னு சொல்லி அங்கேயே படுத்து உறங்குகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் சம்பவிக்கும், ஏதாவது ஒரு பொருள் நஷ்டங்கள் சம்பவிக்கும். பாருங்க, எவ்வளோ தான் நம்ம பொருளை இழக்கிறது. இருக்கிற வரைக்கும் நம்ம நகைகளை கொடுப்போம், ஏதோ கொடுப்போம், இல்லைன்னா என்ன செய்யறது, கடன் வாங்க வேண்டிய நிலைமை. இப்படிப்பட்ட பல காரியங்களுக்கு நடுவில் போகும்போது தான் படிப்படியாக கர்த்தர் வந்து அதை அறிய வைத்தார். இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நான் பெர்ஃபெக்டாக இருந்தா, எங்களுடைய குடும்பத்தில் ரட்சிப்பு இருந்தா, எங்களுடைய குடும்பம் வேலையடைக்கப்பட்டிருந்தா, எங்களுடைய குடும்பத்தில் குடும்ப ஜெபம் இருந்தா, நாங்கள் குடும்பமாக பிசாசை எதிர்த்து நின்றோமானா நிச்சயமாக நமக்கு ஜெயம் உண்டு என்பதை அறிய வைத்தார். இன்னைக்கு கூட நீங்கள் கூட யோசித்து பாருங்கள், என்னமோ இன்னும் 2 நாளில் என்னமோ ஒரு நாள் வருது அப்படி நீங்கள் நினைக்க அவசியம் இல்லை. எந்த நாள்லேயும் அவங்க ஏதாவது பிசாசு கிரியைகள் செய்யப்பட்டு கொண்டே தான் இருக்கும். ஆனால் சில நாட்கள் அது ரொம்ப அதிகமாய் காணப்படும் போது என்ன செய்கிறோம், சில பேர் கலங்கி போகிறாங்க, என்ன ஆண்டவரே எவ்வளோ காலம் இப்படியே நாங்கள் வாழ்கிறதுன்னு சொல்லி. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, எரேமியா 1ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வசனத்தில் வாசிக்கிறோம். எரேமியாவுக்கு தேவன் சொல்லுகிறாரு, நீ உன் அறையை கட்டிக்கொண்டு நின்று நான் உனக்கு கட்டளிடுகிறவைகளை எல்லாம் அவர்களுக்கு சொல். நான் உன்னை அவர்களுக்கு முன்பாக கலங்க பண்ணாத படிக்கு நீ அவர்கள் முகத்துக்கு அஞ்சாதிரு. நான் உன்னை கலங்க பண்ணாது, நான் உன்னை அவர்களுக்கு முன்பாக கலங்க பண்ணாத படிக்கு நீ அவர்கள் முகத்துக்கு அஞ்சாதிரு. இன்னைக்கு இதுதான் நமக்கு தேவை. பாருங்க, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை எப்படி நிறுத்தணும்னு விரும்புகிறாரு. சிங்கத்தை போல, அப்படிதானே, சிங்கத்தை போல நம்ம எப்படி வைக்கணும்னு விரும்புகிறார். இந்த வருஷம் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, கர்த்தரின் நாமம் சொல்லுங்க, பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். இன்னைக்கால் நம்ம யோசித்து பார்க்கும்போது நம்மளை ஒரு ஆட்டுக்குட்டியை போலதான் உலகத்துக்கு அனுப்புறாரு. உலகம் எப்படிப்பட்டது, ஓநாய்கள் நிறைந்தது, எல்லா விதத்திலையும் நமக்கு எதிராளிகள் உண்டு, பொறாமைகள், வன்கண்கள், எரிச்சலின் ஆவிகள். ஒரு குடும்பம் நல்லா இருந்தால் பொறுத்து கொள்ள முடியாது. ஒரு ஊழியம் வந்து நல்லா பெருகி வரும்போது, ஆத்துமாக்கள் நல்லா வரும்போது பார்த்தீங்கன்னா அது பொறுத்து கொள்ள முடியாது. ஒரு வாலிப பிள்ளை அந்த குடும்பத்தில் தாய் தகப்பனுக்கு ஒரு விதமான தகுதி இல்லை. அந்த பிள்ளை படித்து ஒரு டாக்டர் ஆகும்போது, இன்ஜினியர் ஆகும்போது, அது ஒரு நல்ல ஒரு சபையில் ஐக்கியமாக இருந்து ஊழியம் செய்யும்போது பொறுத்து கொள்ள முடியாது. பல காரியங்களை விரோதமாக கொண்டு வரலாம். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் எரேமியாவுக்கு சொல்றாரு, உன்னை நான் தாயின் கருவில் உருவாகும் முன்னாடியே உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக நான் உன்னை ஏற்படுத்தினேன். அப்போ பாருங்க, அவர் சொல்றாரு, என்னைய போய் ஆண்டவரே நான் ரொம்ப சின்னவன், எனக்கு பேச தெரியாது. நம்ம இப்போ அப்படி தானே சொல்லுவோம். பாருங்க, ஆண்டவர் ஒரு விதத்தில் நம்மை பிடித்து கொண்டாரு தெரிஞ்சா அவர் கையிலேருந்து நழுவுறதுக்கு பார்ப்போம். இன்னைக்கு நிறைய பேர் ஏன் சபையோடு இணைந்து வர மாட்டேங்கிறாங்க, ஊழியத்தை செய்ய ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறாங்கன்னா இது எதுக்கு நமக்கு வம்பு, எல்லாரும் வர மாதிரி வந்துட்டு போயிட்டா நம்ம என்ன செய்யலாம், சுகமாக இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் அப்படி போனீங்கன்னா பின்னாடி வந்து சாத்தான் தாக்குவான் இல்லை, முன்னாடி பார்த்து பயந்து ஒழிஞ்சா பின்னாடி வந்து தாக்குவான். அப்போ என்ன செய்வீங்க, உன் பக்கத்தில் 1000 பேர் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் இருக்கு, அது விழும். அந்த நாளில் என்ன செய்வீங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, காலாட்களோட நடக்கும் போதே உனக்கு இவ்வளோ பயம்னா நீ குதிரைகளோடும் ரதங்களோடும் நீ ஓடும்போது நீ என்ன செய்வாய், மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோன்னு வேதம் சொல்லுது. பாருங்க, இன்னைக்கு இந்த இடத்துல சொல்றோம், இதை பார்க்குறோம். ஆண்டவர் பாருங்க எரேமியாவை தெரிஞ்சுக்கிட்டார், தாயின் கருவில் உருவாகும் முன்னாடியே தீர்க்க தரிசனம் சொல்ல தெரிந்து கொண்டார். தீர்க்க தரிசனம் இன்னைக்கு சொல்ற மாதிரி கிடையாது. அவர் என்ன செய்யணும், கண்டித்து உணர்த்துகிற ஒரு தீர்க்கதரிசி, அவர் புலம்பலின் தீர்க்கதரிசி, கண்டித்து உணர்த்துகிற ஒரு தீர்க்கதரிசி. அவர் சொல்றாரு, யார் யாருக்கு முன்பாக அப்படின்னு சொன்னா, இதோ தேசம் அனைத்துக்கும்
யூதாவின் ராஜாக்களுக்கும் அதன் பிரபுக்களுக்கும் அதன் ஆசாரியர்களுக்கும் அந்த தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக ஆண்டவர் சொல்வார், இவங்க இந்த பாவம் செய்கிறாங்க, போய் சொல்லு, இதை போய் கண்டித்து உணர்த்து, ராஜாவானா பயப்படாத, யாரானாலும் பயப்படாத. எரேமியாவுக்கு அப்படி ஒரு காலிங் பாருங்க, அப்படி ஒரு அழைப்பு. அந்த அழைப்புக்கு அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார், வேற வழியே கிடையாது. ஆண்டவர் சொல்றார், நீ சிறு பிள்ளைலாம் நினைக்காத, நான் உன்னை அனுப்புகிற எல்லா இடத்துலையும் போய் என்ன செய்ய, சத்தியத்தை சொல்லுன்னு சொல்லி அவர் சொல்லி எரேமியாவை அனுப்புகிறார். ஆனால் அனுப்பும்போது ஒன்று சொல்றாரு, எப்போது நீ அறையை கட்டி கொண்டு இரு. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, வெயிட்டு தூக்கும் போது அந்த காலத்தில் நம்ம பார்த்துருக்கோம், இப்போல்லாம் மிஷின் வந்துருச்சு. அந்த நாட்களில் நல்ல வெயிட்டு தூக்குறவங்க என்ன செய்வாங்க, இடுப்பில் ஒரு துண்டை நல்லா டைட்டாக கட்டி கொண்டு அந்த வெயிட்டை அப்படியே தூக்கி எடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி ஆண்டவர் சொல்றார், உன் அறையை கட்டிக்கொள். நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு, நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆயுதம் என்ன, ரட்சணியம் என்னும் தலைச்சீரா, நீதி என்னும் மார்க்கவசம், சத்தியம் என்னும் இடைக்கச்சை போட்டு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை என் பக்கம் இழுக்கிறதுக்காக உன்னை என்ன செய்தேன், இடைக்கச்சையை கட்டி என் கையில வைத்து கொண்ட, உன்னை பிடித்து என் பக்கமா இழுத்து கொண்டேன்னு சொல்றார். எதற்காக? நான் தான் தேவன் என்பதை நீ அறியும்படிக்கு. இன்னைக்கு நிறைய பேர் கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரியே வாழ்ந்துட்டு போயிடலாம் நினைக்கிறோம். ஆனால் அது இல்லை வாழ்க்கை. இந்த கடைசி காலங்களில் ஆண்டவர் ஒரு நோக்கத்தோட உங்களை என்னையும் ஆண்டவர் வேறு பிரித்து வருகிறார். தொடர்ச்சியான வேதனைகள் எதுக்கு, தொடர்ச்சியான கஷ்டங்கள் எதுக்கு, அலையலையாக துன்பங்கள் எதுக்கு வருது? இதை ஜெயிச்சிட்டோம்னா ஏன் அடுத்த பாதை வந்து இன்னும் கஷ்டமாய் வருது அப்படின்னா, கர்த்தர் உங்களை கொண்டு என்னை கொண்டு நிறைவேற்ற வேண்டிய காரியம் அநேகமாய் இருக்கிறதுனால தான் உங்களை எங்கேயோ கிடந்த உங்களை விக்கிரங்களை நமஸ்கரித்து கொண்ட உங்களை நிறைய பணங்களை கொண்டு கொடுத்து ஒரு பிரச்சனையை தீர்வு காண்பதற்காக மந்திரவாதிகள்டையும் யாரிடத்துல போய் ஆயிரமாய் லட்சமாய் கொட்டுறீங்களோ அந்த இடத்துல இருந்து இதெல்லாம் உனக்கு முடியாதுன்னு சொல்லி தான் இங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். வேதத்தை கையில கொடுத்து இதை படிச்சு பார்த்து வரங்களை வாங்கி கிருபைகளை வாங்கி கொண்டு எழுந்து நில்லுன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். பாருங்க, எதற்காக? ஓநாய்களுக்குள்ள ஆடுகளை அனுப்புவது போல உன்னை நான் அனுப்புகிறேன். நான் கூட ஒரு பயந்தாங்கொள்ளி தான். சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு இருட்டை பார்த்தா பயம், தனியாக இருக்கிறதுக்கு பயம், பிசாசுனா பயம், மற்றவங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு பயம். ஆண்டவர் பாருங்க, இந்த நாளில் ஒவ்வொரு பாதையாக கடந்து போக வச்சு தனித்து நிறுத்தி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, வரங்களால் கிருபிகளால் வல்லமைகளால் நிறைத்து எப்போதும் தேவனுக்கு பயந்து வாழ்கிற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். எனக்கு தேவ பயம் ஜீவ ஊற்று. மரண கண்டிக்கு என்ன செய்யாது, நம்மை தப்புவிக்கும். நிறைய பேருக்கு தேவ பயம் இல்லை. உலகத்திலிருந்து வந்தாலும் உலகத்தினுடைய அசுத்தங்கள், பொய், பொறாமை, எரிச்சல், முறுமுறுப்பு, கவலை இருக்கலாம் எல்லாருக்கும். ஆனால் அந்த கவலை இறக்கி வைக்கிறதுக்கு நமக்கு தெரியணும். கவலைப்படுறதும் முறுமுறுக்கிறதும் பழைய காரியத்தையே பேசுறதும், அந்த ஊர்ல இருந்தா நான் நல்லா இருந்தேன், இந்த ஊருக்கு நான் இப்போ வந்துட்டேன், என் பிள்ளைகளோட இருக்கலாம், நல்லா ஒரு நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா என்னை இங்க கொண்டு வந்து விட்டுட்டாரு. இப்படி சொல்ல 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 பிசாசு என்ன செய்யறான், உங்க மேலே என் மேலேயே அவன் உரிமை எடுக்கிறதுக்கு வருகிறான். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீ வந்து எப்படி இருக்கணும், திடனாய் இருக்கணும். கச்சையை கட்டிக்கொண்டு நீ திடனாயிரு. அவர்களுக்கு முன்னாடி நான் உன்னை கலங்க பண்ணாதபடி நான் உன்னை அனுப்புகிறேன். அவர்கள் முகத்துக்கு அஞ்சாதிரு ஆண்டவர் சொல்றார். அப்போ எல்லா நாளும், ஒருவேளை இந்த பிப்ரவரி மாதம் 28 மற்ற நாட்களில் பாருங்க 30, 31 இருக்குது. எத்தனை நாள் இருந்தாலும் சரி, ஒரு நாள் நீ கலங்காம இருக்கணும்னா நீ என்ன செய், எனக்கு முன்னாடி உத்தமனாயிரு, அறையை கட்டி கொண்டு நில்லு. நான் என்ன சொல்லுவனோன்னு என்னுடைய பாதத்துல தினம் காத்துரு. பகலோ இரவோ எந்த நாள் வந்தாலும், எந்த நிமிஷம் எப்போ வேணா நான் பேசுவேன். அப்பெல்லாம் விழிப்பாயிரு. உடனே நோட் பண்ணி வை, உடனே கீழ்ப்படியை ஒப்புக்கொடு, உடனே அறிக்கையிட உன்னை ஒப்புக்கொடுன்னு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு என்ன செய்கிறாரு சொல்லுகிறார். வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை அவர்களுக்கு இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இரும்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன். நம்ம வேலை நமக்கு தான் தெரியல பாருங்க. ஆண்டவருக்கு நல்லா அவர் சொல்ல, உன்னை இப்படி வைத்திருக்கிறேன். நீ சாதாரண மனுஷி இல்லை, பலவீனமான மனுஷி கிடையாது, நீ தனிமையான ஆள் கிடையாது. உன்னை இரும்பு தூணாக்கி இருக்கிறேன், வெண்கல் அலங்கமாக்கி இருக்கிறேன், அரணிப்பான பட்டணமாக்கி இருக்கிறேன். அவர்கள் உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவார்கள். ஏன் பிசாசு வரானா, நம்ம சாதாரண மனுஷியா தெரியும் உலகத்துல. ஆனா என்ன இருக்கிற ஆண்டவர் பெரியவராக இருக்கிறது அவனுக்கு தெரியல. அவன் என்ன பண்றான், சில நேரத்துல தெரிய மாட்டேங்குது. அவனுக்கு என்ன நினைக்கிறான், சரி இவனை தந்திரத்திலேயே போய் பிடிக்கிறான். ஒரு நாள் நல்லா தூங்க வைப்பான், ஒரு நாள் நல்லா சாப்பிட வைப்பான் பாருங்க, நல்லா சுத்துறதுக்கு வைப்பான் பாருங்க, நல்லா மகிழ்ச்சியோடு நடக்க வைப்பான். ஒரு நாளெல்லாம் ஒரே கழிப்பு தான்.
ஆனால் பாருங்க, அந்த களிப்போட நடக்கும்போது கற்றுக்கொள்ள கூடியது ஒன்றுமே இல்லைன்னு சாலமோன் சொல்லுகிறாரு. பிரசங்கில வாசிச்சு பாருங்க, நகைப்பு என்கிற பாதையில் நகைச்சி 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 திரிஞ்ச எதையும் கற்றுக்கொள்ளலை. ஆனால் அழுகை என்கிற பாதையில், துன்பம் என்கிற பாதையில், தனிமை என்கிற பாதையில் விடப்பட்ட அப்போ கற்றுக்கொண்டது அவ்வளவு அதிகமாய் கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் அதனால தான் பாருங்களேன், இன்னைக்கு நம்மளெல்லாம் என்ன செய்கிறாரு, சில நேரத்தில் சில கடினமான பாதையில் வைக்கிறாங்க. அது மட்டும்தான் பரலோகத்துக்கு நம்மை கொண்டு போக முடியுங்கிறது நம்ம என்ன செய்யணும், அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் சொல்றாரு பாருங்க, வசனம் சொல்லுது எரேமியா கிட்ட, அவர்கள் உனக்கு விரோதமா என்ன செய்வாங்க, எழும்புவாங்க, விரோதமா யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, எரேமியா மேல இந்த மாதிரி எரேமியா வந்து சரியானபடி ராஜாக்களுக்கு ஏற்ற மாதிரி ஜால்ரா போடலன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, இவன் அழிச்சிடணும். ராஜாக்கள் ஏற்றுக்கொள்ளலை. நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. ஆனால் நமக்கு மெயின் பாயிண்ட் இதுதான். இன்னைக்கு நம்மளை தேவன் எப்படி வச்சிருக்கிறாரு, நாம யார், ஏன் ஆண்டவர் நம்மளோட இருக்கிறார், இதை தான் நம்ம பார்க்க போறோம். அது வேற சப்ஜெக்ட். இன்னைக்கு பாருங்க, இந்த காரியத்தை நான் கற்றுக்கொள்ள வேண்டும். எரேமியா 1:17 சொன்னது போல, நான் உன்னை அவர்களுக்கு முன்பாக கலங்க பண்ணாதபடிக்கு நீ அவர்கள் முகத்துக்கு அஞ்சாதிரு. நான் உன்னை எப்படி வச்சிருக்கிறேன், உனக்கு நான் என்ன வாக்குத்தத்தம் தந்திருக்கிறேன் மட்டும் நீ யோசித்து பார்த்து நீ வந்து அந்த இடத்துல கலங்காதபடி, அஞ்சாதபடி நீ இருன்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்றதை பார்க்குறோம். எரேமியா 38 நீங்க பார்த்தீங்கன்னா 6 முதல் 13 வசனத்துல வாசிக்கும் போது எரேமியாவை பிடிச்சு என்ன செய்யறாங்க, மல்கியாவின் துறவிலே போடுகிறாங்க. அப்படி அந்த துறவிலே கயிறுகளினால் அதில் இறக்கி விட்டாங்களாம். அந்த துறவில் என்ன இருந்துச்சு, தண்ணீர் இல்லாமல் உளையாக சேரு. தண்ணி இல்லைன்னா கூட தத்தளிச்சு எப்படியே வந்துடலாம். உளையா இருந்துச்சுன்னா என்ன செய்ய முடியாது, நம்முடைய கால்கள் அழுந்தி கீழே போய் அப்படியே மூச்சு முட்டி சாக வேண்டியதுதான். அப்போ அப்படிப்பட்ட இடத்துல பாருங்க, எரேமியாவை அழுந்தினான். எரேமியாவை துறவிலே போட்டதை ராஜாவின் அரண்மனையில் இருந்த எத்தியோப்பியன் ஆகிய எபெத்மெலெக் என்னும் பிரதானி கேள்விப்பட்டார். ராஜா என்ன செய்தாரா, ராஜாவோ பென்யமீன் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அப்ப இவர் போய் சொல்றார் ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய ஆண்டவனே, இந்த புருஷர் எரேமியா தீர்க்கதரிசியை துறவிலே போட்டு செய்தது எல்லாம் தகாத செய்கையாய் இருக்கிறது. அவன் இருக்கிற இடத்திலே அவன் பட்டினியினாலே சாவானே, இனி நகரத்திலே அப்பம் இல்லை. பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு நேசிக்கிறார் பாருங்க. இந்த தீர்க்கதரிசிக்கு துரோகம் செய்தேனா, இந்த தீர்க்கதரிசி அந்த சேத்துல அழிந்து அவன் செத்து போயிட்டானா, அவ்வளவுதான், இங்க என்ன இருக்காது, பஞ்சம்தான். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை தொடுகிறவனுடைய கண்ணின் மணியை தொடுகிறான் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க. எப்போ நம்ம தேவனுடைய பார்வையில பெர்ஃபெக்டா இருக்கும்போது, தேவனுடைய பார்வையில் நம்ம உண்மையா இருக்கும் போது, ஊழியக்காரருடைய பார்வையெல்லாம் கிடையாது, அவங்கள கூட ஏமாத்திடலாம். ஆனா ஆண்டவருடைய பார்வையில உண்மையா இருக்கும்போது, நேரா ஆலயத்துக்கு வரீங்களா, இப்படி சைட்ல போயிட்டு வரீங்களா, அது வருகிற பிசாசே அது சொல்லி கொடுத்துரும் பாருங்க. பிசாசுடைய பிடியிலிருந்து, பில்லிசுனிய கட்டுகளிலிருந்து விடுதலை பெற்றவங்க ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால்தான் தேவாலயத்துக்கு போகும்போதும் வரும்போதும் உன் நடையை காத்துக்கொண்டு வேதம் சொல்லுது. அங்க நின்று இங்க நின்று, அங்க பேசி இங்க பேசி வரதும் போறதுமா இருந்தா உங்களை விட்டு போகிற காரியம் பின்னாடியே துரத்திட்டு வந்து அப்படியே வந்துடும். ஏன்னா எந்த பிசாசும் என்ன செய்யாது, வனாந்திரத்தில் அலையிறதுக்கு விரும்பாது. அவன் அடிச்சு இவன் அடிச்சு, இங்க சாகடிச்சு இங்க இந்த மாதிரி ஒரு ரவுண்டுக்குள்ள அதுக்கு வந்து அலைந்து திரியறதுக்கு பிடிக்காது. எங்க இருந்து கம்ஃபர்டபுளா இருந்துச்சு, இந்த இருதய திறந்திருந்தா இங்க போயிடலாம், இந்த வாழ்க்கை இருந்தா ஓடி போய் ஒட்டிக்கலாம், இப்படி பார்க்கிற உலகத்துல இருக்கிறதுனால தான் பாருங்க எப்போதும் பிரச்சனை மேல பிரச்சனை, எப்போதும் வந்து இருள் மேல இருள் தாக்குற காரியம், போன வியாதி வர்றது, போன கனநித்திரை வர்றது, கர்த்தருக்குள்ள ஒரு வைராக்கியமாய் வாழ முடியாத நிலைமைகள் எல்லாம் காணப்படுது. தனியா இருக்கிறதுனால கிடையாது, தேவன் அச்சவலா இருக்கிறதுனால தான். சில பேர் சொல்லுவாங்க, நான் மட்டும்தான் என் வீட்டில் நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன், யாரும் எனக்கு சப்போர்ட் இல்லை, யாரும் எனக்கு ஜெபிக்கிறது இல்லை. எவருமே இல்லைனாலும் ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்ன செய்கிறாரு, பிதாவின் வலது பார்சத்தில் இருந்து உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறார். எத்தனையோ தூதர்கள் இருக்கிறாங்க, அந்த தூதர்கள் நமக்கு பணிவிடை செய்வதற்காக நம்ம அருகில் இருக்கிறாங்க.
நமக்குள் ஆவியானவர் இருக்கிறாரு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட அவர் பிதாவிடத்தில் பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு என்ன செய்கிறோம்? இதையெல்லாம் மறந்து போய் பாவத்தை நேசிக்கிறதுனால, விட்டு வந்த பாவத்தை பிடித்து கொள்ளுகிறதுனால, பண ஆசையினால பாவம் செய்கிறதுனால என்ன ஆகுது? நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் கூடி வருது. அப்ப நம்ம நினைக்கிறோம் ஆண்டவருக்கு என்னமோ வல்லமை இல்லை போல இருக்குது. ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, 10 வருஷமா நான் ஜெபம் பண்ணி பார்க்குறேன், ஒரு ஆளை அசைக்கவே முடியல, என் வீட்டில் உள்ள ஒரு நபரை அசைக்க முடியல. அப்போ 10 வருஷமா கர்த்தருக்கு என்ன இல்லை? பலன் இல்லைன்னு தான் அர்த்தம். படிப்படியாக சொல்லுவாங்க, அடி மேல் அடி வச்சு அம்மி கூட நவருன்னு சொல்லுவாங்க உலக மனுஷர். அப்போ ஆண்டவர்கிட்ட அவர் 10 வருஷமா கடினமாக இருக்கிறாரா? யோசித்து பாருங்க. உபவாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், அழுகுறோம், எப்படி நம்ம ஒப்பு கொடுக்குறோம். 10 வருஷமா அசையாத ஒரு கல் இருக்குதா? அப்போ காரணம் என்ன? நான் சொன்னேன், நீங்கள் சரியாக இருந்துருங்க. நம்ம என்ன செய்யணும்? சரியாக இருக்கணும். இன்னும் என் இடத்துல நான் அடிக்கடி கேட்பேன், என் குடும்பம் என்னதான்ப்பா எதிர்பார்க்குது? இங்கே வர விசுவாச பிள்ளைகள் இன்னும் என்ன தான் எதிர்பார்க்குறாங்க? ஏன் ஆண்டவரை கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க? ஏன் அவங்க மாறுதலே காண முடியல? அவங்க கிட்ட எப்பவுமே முரட்டாட்டம் ஏன் காணப்படுது? அடிக்கடி நான் யோசித்து பார்ப்பேன். ஏன் நான் சொன்னால் என்னுடைய வார்த்தைக்கு அதிகாரம் இல்லை, நான் ரொம்ப பேசுகிறேன், குறைக்கணும். நான் எல்லாரோடையும் நல்லா பழகுறேன், அதை குறைக்கணும். இனிமேல் ஃபோன் ஓயாமல் அட்டன் பண்ணக்கூடாது, அதை குறைக்கணும். ஏன் வரலன்னு ஓயாமல் கேட்கக்கூடாது, அதை குறைக்கணும். நான் முன்னாடியெல்லாம் எப்படி இருப்பேன்? நான் தொடங்கிட்டு வரலன்னா ஃபோன் அடிச்சு கேட்பேன், ஏன் வரல ஆரம்ப நாட்களில். அப்புறம் பார்த்தேன், வரும், இவ்வளோ தான் வரப்போகுதுன்னு ஆண்டவருக்கு தெரியும், இவ்வளவு பேர் தான் வருவாங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். இன்னும் அதிகமாக ஜெபிக்கணுமே தவிர நான் உட்கார்ந்துட்டு என்ன செய்யக்கூடாது? என் மனசு அலைக்கழிக்கப்படக்கூடாது என்பதை கற்றுக்கொண்டேன். இப்படிலாம் செய்து கூட என் ஆண்டவரே மாறல. அப்போ ஆண்டவர் என்ன அவ்வளவு ஒரு வல்லமே இல்லாத தேவனா? அது சொல்ல, நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அப்போ நம்ம தான் என்ன செய்யல? ஆண்டவர் சமூகத்தில் மனதின் அறையை கட்டி கொண்டு கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோன்னு கேட்குற செவி இல்லாமல் இருக்கிறோம், காதை அடைச்சிக்கிறோம். வெளியில் இருக்க சத்தம் எல்லாம் அட்ராக்டிவாக இருக்குது, நம்மளை பலவீனப்படுத்துகிற சத்தம் எப்படி இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சில நாளில் பாருங்கள், யாரோடைய பேசுவேன், அவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க எதை நினைக்கிறாங்களோ, அவங்க எதை நம்புகிறாங்களோ அதையே நம்மக்கிட்ட பேசுவாங்க பாருங்கள். நான் சொல்லுவேன், இல்லை அப்படிலாம் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப நேரம் நின்றுட்டேன், ஒரு 3-3.5 மணி நேரம் நின்றுட்டேன், அதான் வலிக்குது. இல்லைன்னா நம்மளை என்ன செய்வாங்க? க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்படிதான் சிஸ்டர் நடக்கும். இன்னும் கொஞ்ச நாள் நடக்கவே முடியாது சிஸ்டர், நம்மளே உட்கார வச்சுருவாங்க. நம்ம எப்படி இருக்கணும்? இல்லை என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்து முடிக்க எனக்கு பலன் உண்டு. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதிலை தாண்டுவேன். நான் நடக்கிற இடமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தம், நான் பார்க்குற பூமியெல்லாம் கர்த்தருக்கு சொந்தம். அப்போ எப்படி வரணும் பாருங்க, சிங்கம் மாதிரி நடந்து வரணும். ஆட்டுக்குட்டி தான், ஆனால் ஆண்டவர் சிங்கமாக நமக்கு பின்னாடி என்ன செய்கிறாரு? யூத ராஜசிங்கமாக அவர் மேக ஸ்தம்பத்தை அக்னி ஸ்தம்பத்தை வைத்து நம்மை காத்து வருகிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, எரேமியாவை தூக்கி உள்ள போட்டுட்டாங்க. ராஜா உடனே பயந்து போய் என்ன செய்தானா? ராஜ அரண்மனைக்குள்ள இருந்த பொக்கிஷ சாலையின் கீழ் இருந்த அறைக்குள் புகுந்து கிழிந்து போன புடவைகள், பழம் புடவைகள், கந்தை துணிகள் எடுத்து கொண்டு போய் கயிறுகளினால அதை கட்டி எரேமியா இருக்கிற அந்த துறவண்டையில விட்டு வெளியே கொண்டு வர சொல்றான். இந்த பழம் புடவைகளையும் கந்தை துணிகளையும் நீங்க அக்களுக்குள்ள வச்சுக்கங்க, வைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி எரேமியா அப்படியே செய்த போது எரேமியாவை என்ன செஞ்சாங்களாம்? தூக்கி வெளியே கொண்டு விட்டாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட இது போதும் நினைக்கிறேன், அவ்வளோதான் டைம் இருக்கு, நம்ம அப்புறம் பார்க்கலாம். அப்போ பாருங்க, ஆண்டவராகிய கர்த்தருக்காக வாழும்போது, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் போது, வார்த்தையின்படி ஜீவிக்க ஆரம்பிக்கும் போது, ஒருவேளை சொப்பனங்கள்ல தரிசனங்களை நம்மோடு கூட ஒரு சில காரியங்களை வெளிப்படுத்தி இதை போய் அங்கே சொல்லும் போது, இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லும்படி சொல்லி அனுப்புகிற சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லும் போது, இதை கேட்கிற பிள்ளைகளோ பார்க்கிற பிள்ளைகளோ யார் வேணா எதிரிட்டு வரலாம். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் எரேமியாவை காத்தது போல என்னை காக்க வல்லவர். இந்த செய்தியை கேட்கிற நீங்க உற்சாகம் கொண்டு இந்த வார்த்தையை நம்பி விசுவாசித்து அறிக்கை செய்து நீங்கள் ஜெயிக்கும் போது பார்த்தீங்கன்னா சத்துரு என்ன செய்வான்? வெக்கப்பட்டு போயிடுவான். வழக்கம் போலதான் இவங்க மாட்டிக்குவாங்க. எரேமியாவுக்கு என்ன வேணா குழி தோண்டலாம், அவனை சாகடிச்சிடலாம். வாயிலிருந்து வந்த வார்த்தை தப்பு. எல்லாரும் பாசிட்டிவா சொல்றாங்க, இவன் மட்டும் நெகட்டிவாவே சொல்றான், எதிர்மறையா சொல்றான். எனக்கு சாதகமா சொன்னா எவ்வளவோ இவனை மேன்மைப்படுத்தி இருப்பேன், இவன் எதிரா சொல்றானே என்று சொல்லி யார் வேணா பல் கடிக்கலாம். ஆனா ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்வாரு? நம்மை குறித்த பயத்தை உலகத்துக்கு ஏற்படுத்துவார், தேசத்துக்கு ஏற்படுத்துவார், சொந்தங்களுக்கு ஏற்படுத்துவார், நண்பர்களுக்கு
ஏற்படுத்துவார். சபையில வருகிற சிறுநரி குளிநரிகளுக்கு ஏற்படுத்துவார். நீங்க இருக்கிற தேசத்துல, நீங்க இருக்கிற காம்பவுண்ட்ல, நீங்க இருக்கிற பிளாட்ஸ்ல, நீங்க இருக்கிற நாடுகள்ல, நீங்க வேலை செய்கிற இடத்துல, பிசினஸ் பண்ணுகிற ஸ்தலத்துல எங்கெல்லாம் நீர மந்திரகே சக்தி விக்கிரதியானா அகீரியானா கரங்கள்ல இருக்கிற, விரல்கள்ல இருக்கிற, கண்கள்ல இருக்கிற, சிரஸ்ல இருக்கிற, பாதங்கள் வரைக்கும் ஒட்டி உறவாடி கொண்டிருக்கிற இருளின் கிரிகளை சுட்டரித்து ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்படியே ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. நீ பாலா ராபா ஹத ராபா ஹதுரி காபா ராபா ஹாபா என்ன விடுதலை ஆக்குங்க தகப்பனே. எனக்கும் விக்கிரகத்துக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை. எனக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் இருக்கவே கூடாது. என்னுடைய ரத்தத்தோடு, என்னுடைய ரத்தத்தோடு இருக்க தண்ணீரோடு உங்க ரத்தம் கலந்திருக்கிறது ஆண்டவரே. உங்க சரீரம் என்னோடு கலந்திருக்கிறது ஆண்டவரே. என்னுடைய எலும்புகளோடு, தசைகளோடு, என்னுடைய ஆர்கன்ஸோட, இன்னர் அண்ட் அவுட்டர் பாடியோட ஆண்டவரை கலந்திருக்கிறது ஆண்டவரே. நீரும் நானும் ஒன்றாக கலந்திருக்கிறோம் ஆண்டவரே. கிறிஸ்துவும் சபையும் இணைந்திருக்கிறோம் ஆண்டவரே. அது நிமித்தம் பாதாளத்தின் வாசல்கள் எங்களை மேற்கொள்ள முடியாது. எங்கள் நிமித்தம் எங்கள் குடும்பங்களை மேற்கொள்ள முடியாது. எங்கள் குடும்பத்தினரை இழுத்து கொண்டு வருவீராக. எங்கள் குடும்பத்தினுடைய முழங்கால்களை முடக்குகிற பெரிய நாமமுடையவரை நாங்கள் வணங்கிக் கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். இப்பொழுதே இருளின் கிரிகள் எரிவதாக. வீடுகளை ரட்சிக்கப்படாத நபர்களை கட்டி இருக்கிற கட்டுகள் உடைக்கப்படுவதாக. ஊரா ஹாபா ராபா ஷாபா ராபா ஹாபா ராபா ஹாபா உஷலா ரிகதரதியா துரிக ரந்தரபா. அந்நிய பாஷைகளை பேசி கொள்ளாத சாத்தானை மேற்கொள்ளுங்க. பலவீனத்தை மேற்கொள்ளுங்க. அசதிகளை, சோர்வுகளை மேற்கொள்ளுங்க. ஒரு புதிய அக்னியை பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு புதிய ஒரு தரிசன கிருபைகளை பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு ஃப்ரெஷ் அனாயிண்டிங் கொடுங்கப்பா. இந்த மாதம் முழுவதும் நான் கடந்து சென்று ஒரு புதிய மாதத்திற்குள்ளார் மார்ச் மாதம் 1ஆம் தேதி பிரவேசிக்க மாட்டோம். இந்த 3-4 நாட்களுக்குரிய ஒரு புதிய எண்ணெயை ஊற்றுங்க தகப்பனே. ஊரா பாபா ராபா ஹதரபாலா ரிகதலா திவிமி ரகா உஷலா ரிகதரா தியாக்கரபானா. ஆண்டவரே, நான் உறங்குகிறனோ தூங்குகிறனோ என்னோடு இருந்து என்னை நடத்துகிற தேவனுக்கு நான் கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இப்போ ஒரு புதிய அக்கினி பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். உரா பந்தியா துரிக்கா பாலா சங்கரபா. ஆண்டவரே, நீராண்டவரே, ஆசையோட தகப்பனே, ஆண்டவரே, ஆவியானவர் ஆசையோட பறந்து கொண்டு இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, யார் மீது என்னுடைய வல்லமையை ஊற்ற வேண்டும் என்று இப்பொழுது இடம் கொடுக்கட்டும் ஆண்டவரே. இடம் கொடுக்கிற பிள்ளைகள் அந்நிய பாஷைகளோடு, அக்னியோடு, பற்பல பாஷைகளை தேவனை துதிக்கவும், அதை பிசாசுகளை அடித்து விரட்டவும் இப்போ ஒரு புதிய அபிஷேகம் இறங்கட்டும். நீங்களை பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகள் மீது இறங்கட்டும். ஒரு புதிய அக்னி இறங்கட்டும். நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். ஊரா பாபா ராபா ஹதுரிவி கரந்தனா. ஆண்டவரே, இறங்கும் இறங்கும் இறங்கும். இந்த பிள்ளைகளுக்கு விரிக்கப்பட்ட வலைகள், கண்ணிகள், குழிகள் தெரிப்புட்டு போவதாக, தெரிப்புட்டு போவதாக. நீ கரந்தரதி அங்கரபா. அந்த பிள்ளைகளுடைய கண்கள் காணட்டும். அந்த பிள்ளைகளுடைய செவிகள் கேட்கட்டும் ஆண்டவரே. ஓ ராபா ஷபா ராபா ஹதா ராபா லா ரிகதா ராபா. நீ ஹஸ்லி கரதியா திரிகபலபா. ஒரு தைரியத்தின் அபிஷேகத்தினால் நிரப்பும். முகத்தில் பிரகாசத்தை வையும், பிரகாசத்தை வையும். கவலை தோய்ந்த முகம் வேண்டாம். தோல்வி நிறைந்த முகம் வேண்டாம். பலவீனம் நிறைந்த முகம் வேண்டாம். இப்பொழுது ஒரு அக்னி பாபா ரபா துரிவி கபா ரபா உஷலா ரிகதர துரிவி கபா ரபா ரபா உஷலா ரிகதர தியாக்கரபா நதியாக்கரபா உஷலா ரிகதர துர கப்தரிவி யாக்கரபா. உபவாசத்தோடு ஜெபத்தோடு கதறுகிறோமே. உடைய பிள்ளைகள் கதறுகிறோமே. எங்கள் பொல்லாத வழிகளிலிருந்து நாங்கள் வெளியே வர எங்களை ஒப்பு கொடுக்கிறோமே ஆண்டவரே. ஊராபா, பாவங்களை மன்னியும், குற்றங்களை மன்னியும், அக்கிரமங்களை மன்னியும். ரத்தம் ஊற்றப்படட்டும், ரத்தம் ஊற்றப்படட்டும். உன் ரத்தம் எங்கள் மீது இறங்கட்டும். உன் ரத்தம் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஆமென். நன்றி 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 நன்றி. கண்கள் மேல் அக்கினி, கண்கள் மேல் அக்கினி. மந்தத்தன்மைகள் விலகட்டும், மந்தத்தன்மைகள் விலகட்டும். கபா ரபா ஷபா ரகதரதியா கரபா ரீமனாதியா துரிகபரபா ஷியாங்கரபா. அதை மேற்கொள்ளுகிற வரத்தினால் நிரப்பும், வல்லமையினால் நிரப்பும். இப்படி பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை விடுதலையாக்குகிற அக்கினியினால் நிரப்பும், வரங்களினால் கிருமிகளினால் நிரப்புவீரா. பாபா ரதியா கரந்தரபா. யாரெல்லாம் விழுந்து கிடக்கிறாங்க
பாவங்களினால் ஆண்டவரை விழுந்து கிடக்கிறாங்க, அவிசுவாசத்தால் விழுந்து கிடக்கிறாங்க, அதைரியத்தினால் விழுந்து கிடக்கிறாங்க, ரகசிய பாவங்கள் போல விழுந்து கிடக்கிறாங்க. இப்ப கை தூக்கி விடுவீராக. எரேமியாவை வெளியே கொண்டு வந்தது போல குற்றம் இல்லாமதான் எரேமியா அழுத்தப்பட்டார் ஆண்டவரே. ஒருவேளை குற்றங்களை நிமித்து அமிழ்ந்தே கிடந்தார் ஆண்டவரை, உம்மை குறித்த அறிவு பற்றாக்குறையினால் விழுந்து கிடந்தார். அந்த பிள்ளைகளை தூக்கி எடுத்து வெளியே கொண்டு வந்து சாட்சியை சவாலாக நிறுத்துவீராக. தீமையை ஓய பண்ணுவீராக, தீமை எல்லாத்தையும் ஓய பண்ணுவீராக. பிள்ளைகள் வாழ்க்கையை செழிப்பாக்குங்க. ஊழியங்களிலே எங்கள் ஊழியங்களை ஆசீர்வதிங்க. எங்கள் சத்துருக்களுக்கு நேரிடுவதை எங்கள் கண்கள் காண செய்யுங்க, காதுகள் கேட்க வைங்க ஆண்டவரே. ஆண்டவரை பாதாளத்தின் வாசல்கள் ஒருபோது மேற்கொள்ளுவதில்லை. ஆண்டவரை பலுகி பெருக செய்வீராக. நாம மகிமைப்படும் குடும்பங்களாக தேவனுக்காக ஊழியம் செய்ய ஒவ்வொருவரையும் கட்டுகளை அவிழ்த்து விடுகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த கஷ்ட நஷ்டங்கள் வராதபடி, பாழாக்கும் கொள்ளை நோய்கள் வராதபடி, அப்பம் இல்லாத காரியத்துக்கு வீண் செலவுகள் வராதபடி கர்த்தாவே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் இரத்தத்துல மறைப்பீராக. இந்த பிள்ளைகள் மட்டும் இல்லை, இந்த பிள்ளைகள் மூலம் திரளான ஆயிரக்கணக்கான பிள்ளைகள், லட்சக்கணக்கான பிள்ளைகள் விடுவிக்கப்படட்டும் ஆண்டவரே. வல்லமையினால் நிரப்புவீராக, ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறோம். எல்லா துதியும் கனமகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.